என் அன்புக்கும் மதிப்புக்கும் வணக்கத்துக்குரிய கோல்டன் சான்ஸ் பக்தி சேனல் நிர்வாகத்திற்கும், கண்ணின் மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் கரம் சிரம் தாழ்ந்து பணிந்து படிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே எனைகின்ற தில்லைவாழ் நடராஜனே பந்தம் அகற்றும் அனந்த குணப்பரப்பன் எவன்பால் உதிக்குமோ, எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ, சந்தமறை ஆகமங்கள் அனைத்தும் எவன்பால் தகவருமோ, அந்த இறையாம் கணபதியை அன்புகூரத் தொழுகின்ற அருள்மிகு திருப்பணி கணபதி திருவடியை வேண்டி திருப்பணி விநாயகப் பெருமானுடைய பாதத்தை தொட்டு வணங்கி, அல்லல் என்னும் மாசறுத்தாட்கொள்ளும் தெய்வமே அண்ணலே ஐயனே என் அப்பனே தில்லை நகர்வாழ் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அருள் நிறை அன்னை உமையவள் சிவகாமி அருள் உரை நடனபதியே என் சுவாமி நடராஜனே. ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கு முகத்தை காட்டி இருள் நீக்கம் தந்தாய் போற்றி, தாயினும் சால பருந்து நீ கடலலை அணைப்பாய் போற்றி, தூயவர் இதயம் போல துளைந்திடும் ஒளியே போற்றி, தூரத்தை நெருப்பை வைத்து காலத்தை அருள்வாய் போற்றி, ஞாயிறே நலமே வாழ்க நாயகன் வடிவே போற்றி, நானிலம் உலநாள் மற்றும் போற்றுவோம் போற்றி போற்றி. ஞானம் போற்றும் ஞாயிறே போற்றி போற்றி, காலம் போற்றும் கதிரவா போற்றி போற்றி, நாளும் பொழுதும் நலமெல்லாம் சேர வாழும் வாழ்வில் வழித்துணையாவாய். தை மாத ராசி பலன்களை பற்றி இந்த அடியேன் தங்களிடம் பதிவு செய்ய உள்ளேன். நிகழும் மங்களகரமான சோபகிருத ஆண்டு ஆங்கிலம் ஜனவரி மாதம் 15/1/2024 திங்கட்கிழமை பஞ்சமி திதியும் சதய நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் தை மாதம் 1ஆம் நாள் மலர்கிறது, 1ஆம் நாள் பிறக்கிறது. முதலில் முன்னுரையில் அடியேன் ஆயிரம் கரங்கள் நீட்டி என்ற பதிகமும், ஞானம் போற்றும் ஞாயிறே போற்றி போற்றி என்ற பதிகமும் நேயர் பெருமக்களுக்கு தெரியும். ஏன்னா நிறைய நீங்கள் பார்க்குறீங்க, எல்லாத்துலேயும் பார்க்குறீங்க, எல்லா மீடியாக்களும் பார்க்குறீங்க, எல்லா மொபைலும் பார்க்குறீங்க. அப்போ அது எதுக்குரிய பதிகம், அது எதுக்குரிய பதிகம்னு உங்களுக்கு தெரியும். கீழ்கண்ட தெரியலைன்னா எனக்கு அதை கால் பண்ணி கேளுங்க. அது எதுக்குரிய பதியம்? தைப்பொங்கல், தை திங்களுடைய தை மாதத்தினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அது என்ன ஸ்பெஷாலிட்டி? தமிழ் மக்களின் நீங்காத மங்காத உலகெங்கும் போற்றி வழிபாடு செய்யும் தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள். தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள், அதை நம்ம கொண்டாடி வருகிறோம். வருகின்ற 1 தை மாதம் 1ஆம் தேதி 15/1/2024 திங்கட்கிழமை, உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த 12 தை மாதத்துக்குரிய 12 ராசி பலன்னு சொல்வதற்கு முன்னாடி ஒரு சிறு அந்த மாதத்தினுடைய நிகழ்வுகளை பற்றி உங்களிடம் தொகுப்பு வழங்கியுள்ளேன். அந்த வகையிலே தை மாதம் எப்படி பிறக்கின்றது, அதாவது கடக ராசிலேருந்து ஜோதிட சாஸ்திரங்களில் ஜோதிடத்துறையில் கடக ராசியிலிருந்து தனுசு ராசி வரை தட்சநாயனம் என்றும், மகர ராசியிலிருந்து மிதுன வரை உள்ள காலங்கள் உத்தராயணம் என்றும் சோதிட சாஸ்திரத்தில் கூறியுள்ளனர். அந்த வகையில் மகர ராசி தான் முதல் ராசி. மகர ராசிலேருந்து மிதுன ராசி வரை இருக்குது. அப்போ மகர ராசிலேயே தை மாத பிறப்பு வருகின்றது.
தமிழ் மனம் கமலும் இடமெல்லாம் பொங்கலோ பொங்கல் என்று ஒளிக்கதிர்கள் சூரிய ஒளிக்கதிர்களையும் தாண்டி விண்ணில் ஒலிக்கும். அந்த காலமே தேவர்களின் விழிப்புணர்ச்சி காலம் என்று கூறினார்கள். மார்கழி மாதம்தான் தேவர்களுக்கு அதிகாலை மாதம். அப்போ தான் அவங்க பொழுது விடியக்கூடிய நேரம், பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நேரம். அப்போ இந்த மாதத்தில் கண்டிப்பாக அந்த 1ஆம் நாள் கதிரவனுடைய வழிபாட்டுக்குரிய பதிகம். அது மட்டுமல்ல, கதிரவனை வணங்குனது, ஆதித்ய ஹிருதயத்தை வணங்குனது ஸ்ரீ ராமபிரானும் அந்த பாண்டவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய கர்ண பகவானும் அந்த கர்ணனும் பஞ்ச பாண்டவர்களில் கர்ணனும் எல்லோரும் சூரிய ஆதித்ய ஹிருதயத்தை படித்த பிறகுதான் மற்ற வேலையை தொடங்குவாங்க. சூரியன் நாராயணன் சொல்கிறோம், சூரிய பகவான் என்று சொல்கிறோம், ஆதித்யா என்று சொல்கிறோம், கதிரவன் என்று சொல்கிறோம். எல்லாமே இயற்கை தெய்வங்கள் தான். அப்போ அந்த வகையிலே கதிரவனை நாம் எப்போதுமே, அந்த இயற்கை சூழல் உள்ள கதிரவனை நம்ம என்றைக்குமே எப்படி போற்றி வணங்குகிறோம். சூரியனுக்குரிய அந்த 1ஆம் நாள் தைப்பொங்கல் எல்லாருக்கும் தெரியும். அப்போ என்ன பண்ணுறோம், அன்னைக்கு தைப்பொங்கல் அன்னைக்கு புத்தரிசி, அது சந்திரனுக்குரியது. மஞ்சள் கிழங்கு, அதுவும் சந்திரனுக்குரியது. கரும்பு எல்லாமே விவசாயம் சம்பந்தப்பட்ட எல்லாமே சந்திரனுக்குரியது தான். புதுப்பானை எல்லாமே அவருக்குரியது தான். அப்போ கிழக்கு முகம் பார்த்து உற்றார் உறவினர் நண்பர்கள் புடைசூழ, கிழக்கு முகம் பார்த்து உற்றார் உறவினர் புடைசூழ மகிழ்ந்து தமிழனின் கலாச்சாரத்தை இந்த வையகமெல்லாம் பரப்பி வருகின்றனர் நம் தமிழ் மக்கள், நம் தமிழ் சான்றோர்கள். அந்த வகையிலே இந்த ஆண்டும் நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் குலதெய்வ வழிபாடு ஃபஸ்ட். அப்போ குலதெய்வ வழிபாடு மஸ்ட். அதுக்கு அடுத்தது போல் குலதெய்வம், அதுக்கடுத்து ஆதித்யனுக்கு சூரியன் வழிபாடு, அதுக்கடுத்தது நந்தியம் பெருமாள் வழிபாடு, அதுக்கடுத்தது நம்ம எல்லாம் உலகெங்கும் பரவியிருந்த காளையர்களின், இளம் சிங்கம் தமிழன் காளையர்களின் காளையை அடக்கக்கூடிய திருநாள் ஜல்லிக்கட்டு திருநாள். தமிழனுடைய வீரத்தை பறைசாற்றக்கூடிய திருநாள், அதான் ஜல்லிக்கட்டு என்ற மாட்டுப்பொங்கல். பூஜை, இந்த மாட்டுப்பொங்கல் காளையர்கள் போய் அவங்க செய்கிறாங்க, அது வேறு விஷயம் இல்லை. அதே நேரத்தில் வீட்டில் உள்ளவங்க, பெரியவங்க, பெரியவாள், சிறிய குழந்தைகளிருந்து எல்லோரும் வீட்டில் உள்ள மாடு, ஒரு பசுமாடு கோசாலையில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் ஒரு பசுமாடு, கன்றோடு இருக்கக்கூடிய பசுமாடு, பால் கறக்கக்கூடிய பசுமாட்டுக்கு நீராட்டி ஆடைகளை உடுத்தி கண்ணுக்கும் கன்றுக்குட்டிக்கும் பசுவுக்கும் செய்து கோபூஜை, நெத்திலும் கொம்பிலும் வர்ணங்களை சாத்தி வர்ணங்கள் பூசி அதனுடைய மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய வால் பக்கத்தில் மலர்களாலும் குறிப்பாக தாமரை பூக்களாலும் அலங்கரித்து பூஜை செய்து தீபாராதனை காட்டி இறைவனை எப்படி வணங்குறோமோ அதே மாதிரி அதனுடைய வாழ்பகுதியை வணங்கி கொண்டு வருவது மிகவும் உங்கள் வீட்டிற்கு செல்வங்கள் தேடி வரும். இது அந்த தமிழர் திருநாள் தான். அதுக்கு அடுத்தது தைப்பூசம். உலக பெயர் பெற்றது தைப்பூசம். உலகத்தில் நகரத்தார்கள் எல்லாருமே அருள்மிகு பழனி என்ற திருத்தலத்தில் ஒன்று கூடக்கூடிய காலம் அந்த தைப்பூசம் தான். தைப்பூசத்தினின்று பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய அந்த தைப்பூசம், அது தைப்பூசம் வர்றது மிக சிறப்பாக இருக்கும். முருகப்பெருமானுடைய எல்லா விதமான காவடிகளும் அந்த தைப்பூசத்தன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதனுடைய பெருமையும் சிறப்பும் கண்டிப்பாக அந்த தல யாத்திரை, அது மட்டுமல்ல யாத்திரையாக காரைக்குடியிலேருந்து போவாங்க. பாத யாத்திரை எல்லா ஊர்லேருந்து போகக்கூடியது. தஞ்சாவூர்லேருந்து பழனிக்கு வருவாங்க, திருவாரூர்லேருந்து பழனிக்கு வருவாங்க, வேளாங்கண்ணிலேருந்து பழனிக்கு வருவாங்க. அப்படிப்பட்ட பக்தர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தைப்பூசமும் இந்த தை மாதத்தில் வருகின்றது. அதை பார்ப்பதற்கு காண கண்கோடி வேண்டும். அதற்கு அடுத்தது அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்ற பக்தி கோஷங்களோட கூட்டு பிரார்த்தனையோட அன்னதானமும் கொடுக்கின்ற, சிறப்பாக கொடுக்கின்ற வடலூர் வள்ளலார், அதுவும் பூசம்தான். அடுத்து ஜூன் 16, தை 16ஆம் நாள் திருவையாறு மும்மூர்த்திகள். தை 16ஆம் திருவையாறுடைய மும்மூர்த்திகள் தியாகராஜ பிரம்மம், சாமசாஸ்திரிகள்,
அடுத்தது முத்துசுவாமி தீட்சிதர். இந்த தியாகராஜ பிரம்மம் இருந்ததுனால தான் திருவாரூர் தியாகராஜ பிரம்மமும் சாமசாஸ்திரிகளும் முத்துசாமி தீட்சிதருக்கு என்ன சிறப்புன்னா நேயர் பெருமக்கள் தெரியும், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கங்க. ஒரே ஒரு திருவாரூர், அதுக்கு அடுத்தது ஒரே ஊரில் உள்ள 3 யோகிகளும் 3 தவசிகளும் 3 சான்றோர்களும் 3 பேர் பிறந்த பூமி ஒரே தெரு, ஒரே தெருவில் பிறந்திருக்காங்க. தியாகராஜ பிரம்மமும் சாமசாஸ்திரிகளும் முத்துசாமி தீட்சிதரும் ஒரே தெருவில் பிறந்திருக்காங்க. அப்போ இறை அருள்னு அந்த மாதிரி வர முடியாது ஒரே தெருவில். திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய கீர்த்தனைகள் தெலுங்கு, சாமசாஸ்திரிகள் அம்பிகை பக்தர். தியாகராஜர் வந்து ராமரை கும்பிடுவார், விஷ்ணு வழிபடுவார், விஷ்ணு சித்தர், விஷ்ணு வழிபாடு எல்லாமே பெருமாள் வழிபாடு சம்மந்தப்பட்டவர். சாமசாஸ்திரிகள் தஞ்சாவூர் மாரியம்மன். முத்துசாமி தீட்சிதர் முருகப்பெருமான். முத்துசாமி தீட்சிதர் முருகப்பெருமானுக்கு அடிமை. ஒரு சமயம் குழந்தையாக இருக்கும்போது திருத்தணிக்கு போயிருக்காங்க. திருத்தணியில் போய் எல்லாம் சாமி கும்பிட்டு வரும்போது முருகப்பெருமானே குழந்தையாக வந்து இதை சாப்பிட்றா தம்பி சாப்பிட்றான்னு சொல்லி பஞ்சாமிரத்தை நாக்கில் தேய்ச்சிட்டு போயிடுவாங்க. அன்னிலேருந்து முத்துசாமி தீட்சிதர் அற்புதமான கீர்த்தனைகளையும் பாடியிருக்கிறார். குறிப்பாக திருவாரூரில் எழுந்திருக்கும் அருள்மிகு கமலாம்பிகை சமேதர தியாகராஜனுடைய கீர்த்தனைகளுக்கு அவர் உரிமை உள்ளவர். அப்படிப்பட்ட இசைக்கலைகளால் திருவாரூரில் அந்த 3 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய சிறப்பும் அன்று தான். அடுத்தது தை 26ஆம் நாள் சர்வ அமாவாசை. அமாவாசை அருள்மிகு திருக்கடையூர், மயிலாடுதுறை அருகுள்ள திருக்கடையூர் நம்பர் 1 சஷ்டியப்தி பூர்த்தின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதனுடைய 60ஆம் கல்யாணம்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த 60ஆம் கல்யாணம் நடப்பதும் அங்கு தான். அந்த 60ஆம் கல்யாணம் மட்டுமல்ல, சதாபிஷேகம் நடக்கிறாங்க. அது மட்டுமல்ல, யமதர்மனுடைய முக்கியமான திருத்தலத்தில் திருக்கடையூர், திருவாஞ்சியம், திருப்பைஞ்சிலி, இந்த 3 ஊர்லையுமே நம்ம எல்லாம் செய்யலாம். அப்படிப்பட்ட இப்போ திருக்கடையூரை பற்றி நம்ம பேசுகிறோம். திருக்கடையூரில் என்ன ஒரு ஸ்பெஷல் தை அமாவாசை என்றால், மெய்யை பொய்யாக்கியது, பொய்யை மெய்யாக்கியது. தை 26ஆம் நாள் என்ன நாள் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மன்னன்ட்ட கேட்குறாங்க. அவருடைய அரண்மனை மன்னன் வர்றாரு, அங்கே வர்றாரு, வந்தோடனே கேட்குறாங்க, புலவர்கிட்ட கேட்குறாங்க, யார் அங்கே மந்திரி யார் அங்கேன்னு புலவர்கிட்ட கேட்கும்போது இன்றைக்கி அமாவாசை திதி மன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அமாவாசை திதியா? ஆமாம் மன்னா, ஆமாம் ராஜான்னு கேட்குறாங்க. அங்கே அபிராமி பட்டர் அன்னை உமையவளை அபிராமி நினைத்து கொண்டு தியானம் பண்ணி கொண்டிருக்கின்றார். அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர்கிட்ட கேட்கும்போது, மன்னா இன்னைக்கு பௌர்ணமி படா அப்படின்றார். இன்னைக்கு பௌர்ணமி போ அப்படின்றார். உடனே மன்னருக்கு எப்படி இருக்கு? எல்லாரும் தை அமாவாசைன்னு சொல்கிறாங்க, இவர் மட்டும் பௌர்ணமின்னு சொல்கிறாரே. அப்போ இன்னைக்கு உண்மையாக இருக்கக்கூடியது, இன்னைக்கு மெய்யாக இருக்கக்கூடியது அமாவாசை. அதை பொய்யா ஆக்கி பௌர்ணமி ஆக்குறதுக்கு அன்னை அபிராமியினுடைய அருளால் அபிராமி பட்டர் வர்றார் அங்கே. அதனுடைய சிறப்பு உற்சவம் திருக்கடையூரில் நடக்கக்கூடிய நாள் தை அமாவாசை. அது அதுக்கடுத்து போக வேண்டாம், உடனே வர்றாரு, மன்னர் வர்றாங்க, எல்லாரும் உட்காடுறாங்க. இன்றைக்கி பௌர்ணமி எல்லாம் உன் தலை துண்டிக்கப்படும் சொல்கிறாங்க. அதுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணுறாங்க. உடனே பூஜை நடக்குது, எல்லாமே பண்ணுறாங்க, பதிகம் பண்ணுறாங்க. 108 பாடல் அன்னை அபிராமி பற்றி பாடுறாரு. பாடுறதுன்னா இங்கே என்ன வருது? தன்னுடைய தாடங்கத்தை எடுத்து உமையவள் எரிகிறாள். முழு நிலவு, பௌர்ணமி முழு நிலவாக மாறி வருகின்றது. அந்த உற்சவம் அங்கே தான், இங்கே இந்த தை மாதத்தில் தான். இது மிகவும் முக்கியமானது. இந்த மாதத்தில் இவ்வளவு நடக்கக்கூடியது. பெரும்பாலும் ஆற்று நீர், அருவி நீர், கங்கை, யமுனை எல்லா புனித நதிகளிலும் கூடி குளித்துவிட்டு இறைவனை தொழுவது பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கும். அந்த வகையிலே இந்த முக்கியமான இந்த தை மாதத்தினுடைய நிகழ்வுகளை நிறைவு செய்து அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிக்குரிய ராசி பலனை பற்றி இப்போ தொகுத்து வழங்குவோம்.